இந்த நிலை நம்மளுக்கு மாற வேண்டும் என்றால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்தில் நம்மளுக்கு தேவை. அதைத்தான் நான் இஹ்லாஸ் உள்ள மக்களுக்கு, உண்மையை தேட வேண்டும் என்ற ஆசையுள்ள மக்களுக்காக வேண்டி அந்த சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயங்களில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய வழிகாட்டுகள். ஃபித்னாவுடைய சூழலில் நாங்கள் தவறான அணுகுமுறைகளுக்கு போகாமல் இருக்க என்ன வழி என்பதற்காக சில விஷயங்களை நான் சொல்லி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது முதலாக நம்ம அடிப்படைக்கு மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் மட்டும்தான் ஒருவனை வழி தவற செய்ய முடியும், ஒருவனை நேர்வழிப்படுத்த முடியும். ஒருவர் சாதாரண இல்முடன் அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்யலாம்? நேர்வழியின் பக்கம் நடத்தி செல்லலாம். அறிவோடு அல்லாஹ் தஆலா நினைத்தால் ஒருவரை வழிகெடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதல்லஹுல்லாஹு அலா இல்மி. அறிவோடு சேர்த்து அல்லாஹ் அவரை வழிகெடுத்தான். அல்லாஹ் தஆலா அறிவு கொடுத்து அவரை வழிதவற செய்தான். இஸ்லாமிய வரலாற்றை நிறைய நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இஸ்லாத்துக்குள்ளவங்களை மட்டும் இது சொல்லல, இஸ்லாத்துக்கு வெளியே பெரிய ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். ஆனா என்ன செய்யாது, அவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வழி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதல்லஹுல்லாஹு அலா இல்மின். அறிவு இருக்குது, ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், வழிதவறு செய்து விட்டான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹிதாயத் என்பது, நேர்வழி காட்டல் என்பது யாருடைய கையில உள்ள விஷயம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில் உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா நினைத்தால் அறிவு சாதாரணமாக உள்ளவருக்கும் சரியான வழியை காட்டி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்திருவான், சேர்த்துருவான். அல்லாஹ் தஆலா நாடினான் என்று சொன்னால் அறிவை நிறைய கொடுத்து வழிதவற செய்து விடுவான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் எங்களுக்கு குர்ஆனிலே ஹிதாயத் சம்பந்தமாக நிறையவே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த தலைப்புக்குள் இது ஒரு பகுதியாக இருந்தாலும் ஹிதாயத் என்பது ஒரு தனி தலைப்பு. ஹிதாயத் என்பது ஒரு தனி தலைப்பான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், எமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித்தந்த தினந்தோறும் கேட்க சொன்ன துஆக்களில் நாம் இது போன்ற ஒரு துஆ கேட்போம் என்று சொல்ல முடியாது. எது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. நான் கேட்கிறேன், கேட்கின்றவர்கள் யார்? காவிர்களா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 17 முறைக்கு மேலாக கேட்கின்றவர்கள் யார்? முஸ்லிம்கள். அப்ப அவங்க எதுல இருக்கிறாங்க? ஹிதாயத்துல இல்லையா? அவர்கள் எல்லோரும் ஹிதாயத்துல தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் ஹிதாயத் என்பது, இருக்கிற ஹிதாயத்தை நம்ம பாதுகாக்கவும் வேண்டும். ஒவ்வொரு தினமும் ஒரு முஸ்லிம் என்னது, வழி தவறாமல் ஹிதாயத் அவனுக்கு மேலதிகமாகவும் தேவை. இதனால்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு தொழுகை நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, நம்மளுக்கு முழுசா ஹிதாயத்து கிடைச்சிட்டு அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல என்ற வார்த்தையை ஹிதாயத்தை சரியா விளங்கி நம்ம சொல்லல. ஆனா ஹிதாயத் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையை நம்ம தொழுகையில் எத்தனை முறை கேட்கிறோம்? 17 முறைக்கு மேலாக என்ன செய்யறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செய்யறோம்? நம்ம கேட்கத்தான் செய்யறோம். அப்ப இஹ்தினஸ் ஸிராத் எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று சொன்னால், இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுதினம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இது பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு விஷயம். ஹிதாயத் நான் கேட்கிற 17 முறை நம்ம இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்றோம்னா, அதை என்றைக்காவது அன்றையுடைய ஹிதாயத் நம்மளுக்கு கிடைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிறோமா? நல்ல பொருள் புரிஞ்சுக்காருங்க. நம்ம எந்த துவா கேட்டாலும் அடுத்து என்ன யோசிப்போம்? கிடைச்சுதான்னு பார்ப்போம். அப்படித்தானே? பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா கேட்கிறோம், அடுத்து என்ன பார்ப்போம்? அது தீர்ந்துதா? அதே போல என்ன, வாழ்க்கையோட ஒரு குடும்பவியல் விஷயமா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அடுத்து என்ன பார்ப்போம்? அது கிடைச்சுதா? அதானே பார்ப்போம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி காட்டுவாயாக, என்றைக்கா யோசிக்கிறோமா கிடைச்சுதானே? அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுல எங்களுக்கு இஹ்திமாம், கவனமே என்னது இல்லை. ஆனால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற துஆ எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, அனுதினமும் நாங்கள் நேர்வழி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு நமது சிந்தனையிலே இருக்கணும். யா அல்லாஹ், எப்பொழுதும் எனக்கு நேர்வழி தேவை, எப்பொழுதும் நேர்வழி தேவை. நேர்வழி என்பது ஆய்வாலும் அறிவாலும் வழிகாட்டலாலும் அல்ல, முதலாவது எங்களுக்கு கிடைப்பது. மிக மிக பேசிக்காக நீங்க பதிய வச்சுக்கோங்க. எப்பொழுது ஒரு ஆய்வை வாசிச்சாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஒரு ஆய்வின் மூலம் உங்களை தவறவே செய்யலாம், வேற எங்கேயோ இடத்துக்கு என்ன செய்யலாம், உங்களை கொண்டு போகலாம். முதல் அம்சம் இல்மு முக்கியம். ஆனா முதல் அம்சம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? ஹிதாயத் என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடியது. எனவே அனுதினமும் நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோம்? ஹிதாயத்தை கேட்கிறோம். எனவே அந்த ஹிதாயத் சம்பந்தமான சிந்தனை நமது
மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எப்பொழுதும் என்னை ஹிதாயத் நேர்வழியிலே என்ன செய்து என்னை வைத்துக்கொள், ஹுதா அதிலே என்ன செய் என்னை வைத்து விடு என்று கேட்க வேண்டும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் ஊரிலும் விடாமல் தொழுத 2 சுன்னத் தொழுகைகள் இருக்கின்றன. என்ன அந்த 2 சுன்னத் தொழுகைகள்? ஃபஜ்ருடைய சுன்னா, இரண்டாவது வித்ர். ஃபஜ்ருடைய சுன்னா ஒன்று, இரண்டாவது வித்ர். அப்ப இந்த ரெண்டிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரிலே தக்பீர் கட்டின பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்றுதான் தக்பீர் கட்டிய பின்னால் என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த துஆல பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்டதே நேர்வழியை தான். டோட்டல் துஆ, முழு துஆவையும் கருத்து முரண்பாட சொல்லி நேர்வழியை கேட்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, உனது வானங்களை பூமியை படைத்தவனே, நீ உனது அடியார்கள் கருத்து முரண்படுகின்ற பொழுது நீதான் தீர்ப்பளிக்கிறாய். உனது அடியார்கள் கருத்து முரண்பாடுனே ஃபிக்ஹுக்குள்ள போயிடக்கூடாது. கருத்து முரண்பாடு என்றது நான் சொல்றது உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முரண்பாடு விளங்கிட்டா. இந்த முரண்பாடுகள் இருக்கின்றனவே, இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவன் யாரு? நீதான் தீர்ப்பளிக்கிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றவற்றில் நீதான் தீர்ப்பளிக்கிறாய். எனவே வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், எந்த உண்மையில் அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு வழிகாட்டு. எந்த உண்மையா இல்லையா என்று எதிலே அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு நீ வழிகாட்டு. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஏனென்றால் நீதான் நாடியவர்களை நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். அங்க பாருங்க, இலா ஸிராத்தின் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுதான் நம்ம முதலாவது நினைக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம நம்ம அந்த ஆய்வை சரியாக வாசித்தோம், இந்த விஷயங்களை நம்ம பெருசாக என்ன செய்தோம், அலசினோம், ஒப்பிட்டு செஞ்சோம். ஒப்பீட்டோட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வழிதவர நினைச்சாங்களே வழிதவர செஞ்சிருவான் அல்லாஹ். அதனாலதான் எந்த ஒரு மார்க்க உரைக்கு முன்னாலும் கேட்பவர்களுக்கு முன்னால பேசுறவர் என்ன சொல்லணும் நம்ம நினைக்கிறோம்? வழிகாட்டல் எங்களுக்கு கிடைச்சிக்குது. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ பயான் பண்ணி எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. அதான் அது என்ன சொல்ற வசனம்? மை யஹ்திஹில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ ஃபலா முதில்ல லஹு, அவனை வழிதவர செய்கின்றவன் யாரும் கிடையாது. வ மை யுத்லில், எவரை அல்லாஹ் தஆலா வழிதவர செய்து விட்டானோ அவர்களை என்ன செய்ய முடியாது? நல்ல பயான் நல்ல விளங்கப்படுத்தி அவர்களை என்னதான் பேசினாலும் என்ன செய்ய முடியாது? நேர்வழி காட்ட முடியாது. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மார்க்க உரைக்கு முன்னாலும் மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. நீ வழிதவர செய்ய நினைச்சாலும் கேட்கிறவங்கள ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உண்ட ஜஹாலத்து போய் அவர்களை வழி செவரவும் செய்யாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டிட்டான்னு சொன்னா நீ வழிகேடு சம்பந்தமா நாள் ஃபுல்லா பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வழி தவற மாட்டார்கள். இது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நம்ம அதுல சொல்றோம் என்று சொன்னால், ஒரு உரைக்கு முன்னால சொல்றோம், ஹிதாயத் எங்கெல்லாம் சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. நாங்க எவ்வளவு நம்ம எப்பயாவது ஒரு உண்மையை தேடுகிற நேரத்தில் இது பற்றி யோசிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல? குறைவு, விகிதாசாரம் குறைவு. அப்படியே சிந்திக்கின்றவர்களும் சிந்திக்கின்ற விகிதாசாரமும் குறைவு. புரிஞ்சுக்கணும், சிந்திக்கின்ற விகிதாசாரத்தில் உள்ளவர்கள் குறைவு, அப்படி ஹிதாயத்தை பற்றி சிந்திக்கின்றவர்களும் இதை சம்பந்தப்படுத்தி சிந்திக்கின்ற விகிதாசாரம் குறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது மனதிலே பதிய வையுங்கள், நேர்வழி என்பது ஆய்வாலும் பெரிய பெரிய விஷயங்களாலும் முதலாவது எங்களுக்கு வருவது கிடையாது. முதல் அம்சமே ரப்புல் ஆலமீன் எமக்கு ஹிதாயத்து செய்ய நாட வேண்டும் என்கிற இடத்துல தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அறிவளித்தும் ஒருவனை வழிதவர செய்யலாம், அறிவில்லாமலும் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், இந்த ஒளிக்குள் என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லாஹு தஆலா எண்ணங்களை அறிந்தவன். அல்லாஹு தஆலா எண்ணங்களை அறிந்தவன். முதலாக இதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்ம குர்ஆன்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று வளமையாக ஓதுறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரிலே இந்த மாதிரி இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம் என்று சொன்னது. நபி அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆக்கள் உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன்,
இறையச்சத்தை கேட்கிறேன், போதும் என்ற மனப்பான்மையை கேட்கிறேன், திருப்தியை கேட்கிறேன், பேணுதலை கேட்கிறேன் என்ற துஆ, அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன் என்ற துஆ. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். இதிலேயே இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹிதாயத்து தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டாக சொல்வார்கள். ஹிதாயத்து தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் என்று சொல்வார்கள். அதாவது இன்னக்க தஹ்தி மன் தஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு என்ன செய்கிறாய்? நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள். நபி அவர்கள் துஆல என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், நீ நேரான வழியை காட்டுகிறாய். இப்ப என்ன இது நம்ம எப்படி விளங்கணும்? அல்லாஹ் தஆலாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல சொல்றாங்க, நம்ம துஆவுல என்ன சொல்லணும்? இன்னக்க தஹ்தி மன் தஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஹம்மதே நீங்கள் நேர் வழி காட்டுகிறீர்கள், நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறீர்கள். இதனாலதான் ஹிதாயத்தினுடைய குர்ஆனுடைய சொல்லை இரண்டாக பிரித்து இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? அதை விளங்கப்படுத்துவாங்க. ஏன் இரண்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹிதாயத்து தௌஃபீக், அல்லாஹ் தஆலா ஹிதாயத் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகிறான்? அவருக்கு நேர்வழியில அடைகிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் நேர்வழி அவருக்கு கிடைச்சிடும், அவர் அதை ஏற்றுக்கொண்டுருவாரு, அவர் அதுக்குள்ள வந்துருவாரு, அதை வழிமுறையை ஏற்றுக்கொண்டுருவாரு, அதை நடைமுறைப்படுத்திடுவாரு. இதுதான் ஹிதாயத்து தௌஃபீக். தௌஃபீக் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ் தஆலா அதன் பக்கம் பொருத்தத்தை வைக்கிறது. ஹிதாயத்துல் பயான் என்றா நாங்கெல்லாம் செய்யறது என்ன? விளங்கப்படுத்துறது. நீங்க ஒருவருக்கு சொல்றீங்களா, அது என்ன? ஹிதாயத்துல் பயான். விளங்கப்படுத்தத்தான் முடியுமே ஒழிய என்ன விளங்கப்படுத்திட்டாலும் ஹிதாயத்து தௌஃபீக் இருந்தால்தான், அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்க நாடினால்தான் அவர் என்ன செய்வாரு? வருவார். 20 வருஷமா ஒருத்தர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருப்பாரு, அவருக்கு விளங்கவே விளங்காது. 21வது வருஷம் வந்துடும், எனக்கு இப்பதான் விளங்கி சொல்லுவார். அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க? 20 வருஷமா நான் என்னமெல்லாம் விளங்கப்படுத்தி எனக்கு விளங்கல, எப்படி இந்த ஒரு விஷயம் எனக்கு விளங்கிச்சு? அல்லாஹ் தஆலா நினைச்சான் அந்த நிமிடத்தில் என்ன செய்வான்? அவனுடைய சிந்தனை என்ன செய்வான்? திறந்து உள்ளுக்கு எடுப்பான். இதுக்கு சொல்ற ஹிதாயத்து தௌஃபீக். நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றது ஹிதாயத்துல் பயான். இன்னொரு மனிதருக்கு நம்ம விளங்கப்படுத்துக்கு சொல்றது ஹிதாயத்துல் பயான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளிலே ஒரு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக ஆர்வப்பட்ட ஒரு மனிதர் யார்? அபூ தாலிப். அபூ தாலிபுடைய மரணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் என்னது உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன், நான் தடுக்கப்படாத வரைக்கும் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அதை தடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு வாக்காக இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை பிழை என்று விளங்கப்படுத்தினோர் கேட்கவில்லைன்னு சொன்னான். அப்ப சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. நபியே, நீங்க விரும்பினவர்களுக்கெல்லாம் நேர் வழி காட்ட முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இன்னொரு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த நேரத்தில் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? உங்களுக்கு நேர் வழியில கொண்டு போய் சேர்த்துட முடியாது. நீங்க விரும்பியவர்கள் எல்லாம் நேர்வழியில் சேர்த்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நேர்வழியை காட்டுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் எங்களுக்கு ஹிதாயத்து தருகிறான். நாங்க எவ்வளவு பெரிய அறிவுடையவர்களாக இருந்தாலும் நம்ம இல்முல ஒரு சின்ன பெருமை கொண்டுட்டோம்டா அல்லாஹ் தஆலா அப்படியே எங்களை திருப்புறதுக்கு சக்தி உள்ளவன். இதே இல்மோட என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? எங்க அப்படியே டைவர்ட் பண்ணுவதற்கு முழுமையான ஆற்றல் உள்ளவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்க பெரிய அளவுல சிந்திப்போம், நுட்பமாக எங்களோட மூளை என்ன செய்யும்? குருடாகிட்டே போயிடும், அவ்வளவுதான். அதற்கு அங்கல நுட்பமான விஷயங்களை வைத்து திருப்புகின்ற சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது தெரியுமா? இல்முக்கு முன்னால் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. நீ ஹிதாயத்து தரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது? எனக்கு நேர்வழி காட்ட முடியாது. அதாவது நேர்வழியை நம்ம என்ன அல்லாஹ் ஹதீஸ்ல பார்க்கிறோம், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூதர் அல் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்லுக்கும் தால்லுன், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்ற மக்களை பார்த்து, குல்லுக்கும் தால்லுன், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான், இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், எனவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன்.
என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கிறது அற்புதமானது. சில பொழுதுகளில் நம்ம மார்க்க விஷயத்துல சரியாகவே இருப்போம், சரியான தெளிவோடு இருப்போம். அல்லாஹு தஆலா ஒரு பொருளாதார நெருக்கடியை நம்மளுக்கு கொண்டு வருவான், அப்படி ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவான். அல்லது வழிதவர வைக்கணுமா பெரிய பதவியோட கொடுப்பான். அல்லாஹு தஆலா வழிதவர செய்து வெறுமனே அறிவால மட்டுமல்ல, ஒருவர் அல்லாஹு தஆலா வந்து அவருடைய நன்றி கெட்ட குணத்திற்காக வழிதவர செய்யணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அறிவை அப்படியே வச்சு உங்களுக்கு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துருவான். அந்த போஸ்ட் நீங்க எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஆசையை தந்துட்டான்னு சொன்னா முதலாவது மனசுக்குள்ள எது வரும்? எப்படியா இந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப நீங்க ஹக்காக பேச வேண்டிய சில கட்டங்கள் வரும். என்ன நினைக்கும்? சீட்டு போயிடும். நம்ம 45 வருஷமா ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம், இந்த ஒரு உண்மையை சொல்றதுனால விட்டுருவோம், விட்டு கொடுத்து விடுவோம் என்கின்ற மனோபாவம் என்ன செய்யும்? ஏற்படுமா இல்லையா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை வழிதவற செய்வான் என்று சொன்னால் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ் ஹிதாயத். எங்களுக்கு தேவையானது ஹிதாயத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, நாம் எப்பொழுதும், நான் இப்பொழுது சொல்ல வருகின்ற விஷயம் ஆய்வு இல்மை தேடி நேர்வழியை அடைந்து கொள்கின்ற ஒரு பகுதி அல்ல. நாம் தவறிவிடாமல் இருப்பதற்கு நாங்கள் அப்படி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். என்ன ஆய்வுகள் வந்து தலையில குவிந்து மோதினாலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக நான் சொல்ல வருகிறேன். அல்லாஹ் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? நாம் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை இதான் உண்மை என்ற இடத்துக்கு அடைவதாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் இஹ்லாஸாக தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இரண்டாவது அம்சம், எங்களுடைய நோக்கத்தில் இஹ்லாஸ் என்பதை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். எப்பொழுதுமே நேர்வழி என்கின்ற அம்சம், அதாவது நேர்வழி என்கின்ற அம்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸ் என்கின்ற ஒரு பகுதியை என்ன செய்கிறான் பார்க்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நாம் இஹ்லாஸோடு இருந்து அந்த குறிய நேர்வழி நமக்கு கிடைக்காது விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த இஹ்லாஸை காரணமாக வைத்து நம்மளை மன்னிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இஹ்லாஸை காரணமாக வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேல் ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் தனது மக்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்கிறார்? நான் வந்து இன்னி அத்னப்து தன்பன், நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன். இந்த செய்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல இன் கதிர அல்லாஹு அலைய லா யுஅதிபன்னி அதாபன் லா யுஅதிபன்ன அஹத மினல் ஆலமீன், அல்லாஹ் தஆலா என்னை பிடிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் நான் செய்த பாவங்களுக்காக இந்த உலகத்தில் எவரையும் தண்டிக்காத அளவில் அல்லாஹ் என்னை தண்டிப்பான். இந்த உலகத்தில் எவரையும் தண்டிக்காத அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தண்டிப்பான். அதனால ஃபைதா அனமித்து, நான் மரணித்தால் ஃபஹுதூனி, என்னை எடுங்கள், ஃபஹர்ரிகூனி, என்னை எரியுங்கள், ஃபதுரூனி ஃபிர்ரியாஹ், என்னை என்ன செய்யுங்க, காற்றிலே அப்படியே தூவ விடுங்க. அப்ப நான் முழுமையா இல்லாம போயிருவேன். மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்னை எழுப்ப மாட்டான். அல்லாஹ் எழுப்புவானா எழுப்ப மாட்டானா? எழுப்புவான். கண்களுக்கு துகள்கள் விளங்காமல் போனதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன, அந்த துகள்களை சேர்க்கக்கூடிய சக்தியோடு உள்ளவன், அதை பழைய நிலைக்கு மாற்றக்கூடிய சக்தியோடு உள்ளவன். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவரை எழுப்புவான், விசாரிப்பான். ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை செய்தார்? அவர் செய்தது சரியான வேலையா தவறான வேலையா? அவர் செய்தது மிகப்பெரிய ஒரு வழிகேடான குஃப்ரான ஒரு வேலை. அவர் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்னை எழுப்ப மாட்டான் இப்படி செஞ்சான்னு நினைத்தது ஒரு குஃப்ரான வேலை. ஆனா நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை எழுப்புவான், கேட்பான், ஏன் இப்படி செய்தே என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஹஷீதுக யா ரப், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை நினைத்தேன், நீ தண்டித்தால் எப்படி இருக்கும்னு நினைத்து பார்த்தேன், பயந்துட்டேன். எனக்கு இதை தவிர அந்த நிமிடத்தில் என்னது, எனக்கு வேறு வழி விளங்கவில்லை, அப்படி செஞ்சிட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், பி ஹஷ்யதிக இய்யாய, நீ என்னை பயந்ததன் காரணமாக கஃபர்து லக வ அத்கல்துகல் ஜன்னah, உனது பாவங்களை மன்னித்து உன்னை சொர்க்கத்திற்கு நான் என்ன செய்றேன், அனுப்பி விடுகிறேன் அல்லாஹு தஆலா சொல்லுவான். நான் கேட்கிறேன், இவ்வளவு ஒரு குஃப்ரை செய்த ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு வழங்குகிறான் என்று சொன்னால் அவருடைய இஹ்லாஸுடைய ஆழம் எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பொழுதுகளில் என்ன செய்வான் என்று சொன்னால், இஹ்லாஸ் என்கின்ற பகுதியின் மூலம் சிலருடைய அறியாமையை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற. எதன் காரணமாக? இஹ்லாஸின் காரணமாக. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இவர் இல்மை தேட முயற்சித்தாரா இல்லையா, இவருடைய சூழலில் இல்ம் இருந்ததா இல்லையா, அது இரண்டாவது அம்சம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக இருந்தாலும் இறைவனுக்கே உரிய நிபந்தனைகள் இறைவனிடத்தில் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இஹ்லாஸ் என்கின்ற பகுதி ஒரு மனிதனை என்ன செய்யும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியில் நடத்துவதற்கு காரணமாக அமையும். எவ்வளவுதான் வழிதவறி போன மக்களில் சிலரை அல்லாஹ் தஆலா நேர்வழியில் கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். அவர்கள் வழிதவறி போயிருக்கிற நிலையில் சிந்திக்கின்ற முறையில் என்ன இருந்தது அவங்க மனதில்? யா அல்லாஹ் எனக்கு உண்மைதான் கிடைக்கும், எனக்கு இஹ்லாஸ், நான் இவ்வளவு காலம் இதுல இருந்துட்டேன் என்பது எனக்கு முக்கியம் அல்ல, நான் இவ்வளவு காலம் இதுல வாழ்ந்து விட்டேன் என்பது முக்கியம் அல்ல, நான் சுமந்திருக்கக்கூடிய பதவி எனக்கு முக்கியம் அல்ல, நான் இருக்கக்கூடிய சூழல் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு உண்மை அறிய வேண்டும். உண்மை அறிய வேண்டும். எல்லாரும் வாயால சரியா தான் சொல்லிடுவாங்க, நான் இஹ்லாஸாக இருக்கிறேன் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதுக்காக இஹ்லாஸ் அர்த்தம் அல்ல. இஹ்லாஸை அளக்கிறவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா தான் அந்த இஹ்லாஸை அளக்கின்றவன். உண்மையாகவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு முக்லிஸாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த இடத்தில் எம்மை காப்பாற்றுவான், எங்களை நேர்வழியில் கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அந்த பெண்கள் தவறான நடத்தைக்கு அழைக்கிற நேரத்தில் கூட்டாக நின்று அவ்வளோ ஒரு தவறான ஒரு சூழலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஒரு துஆ கேட்டார்கள்? அவர் என்ன, அதாவது ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ் இவர்கள் அழைக்கின்ற இந்த தவறான நடத்தையை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, இவர்கள் அழைக்கின்ற இந்த தவறான நடத்தையை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இஹ்லாஸுடைய உச்சகட்டத்தை இந்த இடத்துல அடைஞ்சுக்கலாம். எந்த ஒரு மனிதனும், அதாவது தனக்கு இந்த உலகத்திலே இன்பம் என்று கருதக்கூடிய ஒரு பாவத்தை விடுவதற்காக கூலி கிடைக்கிறத விரும்புவான். இந்த உலகத்துல இவர் இந்த பாவத்தை விட்டதனால் இவருக்கு பாராட்டு கிடைக்கிறத விரும்புவான். பாவத்து அவன் சந்தோஷம் என்று காணக்கூடிய ஒரு பாவத்தை, வட்டியை நீங்கள் எடுக்காது விட்டால் உங்களுக்கு சிறைச்சாலை கிடைக்கும் என்றா என்ன நடக்குங்க? சிறைச்சாலை கிடைக்கும் சொல்றாங்கப்பா, அதனால வட்டி எடுக்கிறதா நல்லது, அவசரமா அந்த முடிவுக்கு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்? மனிதன் இயல்பிலேயே அந்த பாவத்தை செய்யக்கூடிய மனோபக்குவம் அங்க இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பாவத்தை விடுவதற்கு எனக்கு கூலி அல்ல, தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தை நான் செய்ய தயாராக இல்லை. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ் அவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது. இந்த இஹ்லாஸ் இருக்குதே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் பாருங்க இன்னொரு வசனத்துல, கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் தவறான நடத்தைகள், மார்க்கத்துக்கும் அதாவது வழிகேடான நடத்தைகளை விட்டும் மானக்கேடான நடத்தைகளை விட்டும் அவரை நாங்கள் திருப்பி சிறையில் அடைத்தோம். ஏன் தெரியுமா? அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். அல்லாஹ் திசை திருப்பியதற்கு சொன்ன ஒரே காரணம் என்ன? இஹ்லாஸ். அவர் இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்ததனால அவரை நாங்கள் காப்பாற்றினோம். அவர் கேட்ட சிறைச்சாலையை என்ன செய்து கிடைக்குது. ஆனா எங்கட பிரார்த்தனையில இருக்கு, எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை செய்ய தயார் இல்லையான்னு சொல்லுவோம். ஆள் மனதால சொல்லப்பட்டோம். ஒரு வசனத்துக்கு சொன்னதுக்காக வேண்டி அப்படியே சிறைச்சாலைக்குள்ள வரதா அப்படி என்ற நிலை தான் நம்மட மனநிலையில இருக்கு, விளங்கிட்டா? ஆனா அவர் சொல்லுகிற நேரத்தில் உண்மையாக சொன்னார், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எந்த ஒன்றையும் இலக்காக போகிறோமா, நமது மனசு நம்மளை ஏமாற்றுகிறார் என்பதை பார்த்துக் கொள்ளணும். நீ உண்மையை தேடித்தான் போறாய், நீ ஹக்கில தான் இருக்கிறாய், நீ நேர்மையாத்தான் இருக்கிறாய் என்று மனசு சொல்லும். உண்மையாகவே நாம் ஹக்கில இருக்கிறேனா, நான் ஹக்கை தேடித்தான் போகிறேனா, என்ற நோக்கம் அதுதானா, அல்லது எனக்கு வேற இலக்குகள் இருக்கின்றனவா? எனது தலைவர் சொல்லுவதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது ஊர் மக்கள் சொல்லுவதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது பள்ளி நிர்வாகம் சொல்லுவதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது இயக்கம் சொல்லுவதை காப்பாற்றுகின்ற எண்ணம் எனக்கு தெரியாமல் மறைமுகமாக எங்காவது இருக்கிறதா? இப்படி செய்கிறவனா முக்லிஸ். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நம்ம செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நன்மை செய்கின்றவர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. எனவே இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, ஹிதாயத்தை இறைவனிடம் கேட்பது அம்சம். இரண்டாவது, நாங்கள் எப்பொழுதும் எமது விஷயங்கள், எமது செயல்பாடுகளில், எமது நடவடிக்கைகளில் உண்மையை தேடுகின்ற விஷயத்தில் எதற்காக தேடுகிறோம் என்பதில் கிளியராக இருக்கும். இஹ்லாஸ் என்பது என்ன செய்யணும்? சரியாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லை என்று வைங்களே, நம்ம வேறு பகுதியில் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, நாம் வழி தவறாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு சிறந்த வழிகள் உள்ள என்ன தெரியுமா? எப்பொழுதும் எமது சிந்தனைகளுக்கென ஒரு வரையறை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது சிந்தனைகளுக்கென வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள ஃபித்னாவுடைய வேறே அதுதான். நம்ம எல்லாத்துக்கும் வரையறை வைத்திருக்கிறோம். எதுக்கு மட்டும் வரையறை வைக்கவில்லை?
எமது சிந்திக்கின்ற முறைமைக்கு மட்டும் என்ன செய்யல, நாங்க வரையறை வைக்கவில்லை. எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், அதாவது கண்ணுக்கு நம்ம வரையறை வைத்திருக்கிறோம். நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும், இதற்கு மேலால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடியாத இடத்திலும் காட்சிகள் உண்டு, ஏற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும், லிமிட்டட். இதற்கு அங்கல நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நாங்க பார்க்க முடியாத இடப்பகுதிகளிலும் நிறைய காட்சிகள் என்ன செய்கின்றன, உண்டு, பார்க்க முடியாது. மறுமையில இந்த உலகத்திலேயே நம்மளால இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும், லிமிட் வைத்திருக்கிறோம். அதே போல என்ன செய்யறோம், செவிக்கு என்ன செஞ்சுக்கிறோம், இவ்வளவுதான் லிமிட் வைத்திருக்கிறோம். இது கண்களை இயலாது அப்படி என்கின்ற அளவுல. எந்த அளவுக்கு அந்த லிமிட்டை வச்சுக்கிறது தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க பூ விரிகிற ஓசை என்ன, அது உண்மையா பொய்யா நான் சொல்ல வரல. பூவிரியை பெரும் பெரும் பூகம்பங்கள் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான பெரிய மெகா ஹெர்ட்ஸ்ல தான் என்ன செய்யலாம், அது காதால தாங்க முடியாத அளவுலான சவுண்ட்ல தான் என்ன செய்யலாம் பூவிரினா ஒரு கருத்து சொல்றாங்க. இது பெரும்பாலும் பொய்யாக தான் இருக்கணும், ஆனா இப்படி கருத்து சொல்றான். ஆனா இதே நம்பிடுறான் டக்குன்னு. ஏன்? காதால ஒரு லிமிட்டா தான் அப்ப கேட்க முடியும். எப்படி லிமிட் வச்சுக்கிறேன் காதுக்கு? காதுக்கு எவ்வளவு லிமிட், இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும். இதை நம்புற அளவுக்கு நம்ம காதுக்கு என்ன செய்திருக்கிறோம், லிமிட் வைத்திருக்கிறோம். இது மாதிரி எல்லாவற்றுக்கும் லிமிட் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் எதுக்கு வைக்கல, சிந்தனைக்கு வைக்கல, வைக்க ரெடி இல்லை. யோசிச்சு விளங்கலாம். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், யோசித்து என்ன செய்யலாம், யோசித்து விளங்கலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மூளையை தந்திருக்கிறான். அதற்குத்தான் நம்மளுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அதுல மாற்று கருத்து இல்லை. எங்க வாதம் அதல்ல, அதற்கு ஒரு லிமிட் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளால் ஒரு அளவுதான் என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்களும் சிந்திக்க முடியும். எல்லா விஷயங்களும் ஒரு வரையறை இருக்கின்றன என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டுமா இல்லையா? இது எல்லா விஷயங்களும் உலகத்துல யோசித்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எந்த பகுத்தறிவாளனும் எந்த பெரிய சிந்தனையாளனும் இதை மறக்க மாட்டான். எனக்கு எல்லா விஷயங்களையும் யோசிக்க முடியும் என்ன செய்ய மாட்டான், மறக்க மாட்டேன். ஏன் மரணம் பெரிய பின்றைக்கு அதாவது ஏத்திஸ்டுகள் இருக்கிறாங்களா, அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் மரணம் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வருது. ஆரோக்கியம் உள்ளவனுக்கு மரணம் வருது, ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு என்ன? நீங்க சொல்றீங்க சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும், அவன் 90 வயசு வரைக்கும் என்ன செய்யறான், சிலம் வாழ்றான். ஆரோக்கியம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு 30 வருஷத்துல என்ன செஞ்சிடறான், போயிடுறான். விஞ்ஞான வழக்கம் சொல்லுங்க, பகுத்தறிவால சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டான். அவனால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பதில் வச்சுக்கிறான், கெமிக்கல் சேஞ்ச் ஆகும். என்னது, இரசாயனவியல் மாற்றம். அதனால அவர் என்ன செய்யறாரா, மரணித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் என்ற பெயர்ல உள்ள ஒரு பதில் சொல்லியிருந்தார் தமிழர். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இவைகளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லா பகுத்தறிவாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறார். கவலையான விஷயம், வேதனையான விஷயம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் எங்களுக்கு புது அறிவை நிறைய தந்தன. என்ன செய்தன? புது அறிவை நிறைய தந்தன. எங்களால் ஆய்வு செய்து போக முடியாதவை பற்றிய அறிவுகளை நிறைய எங்களுக்கு என்ன செய்தன, தந்தன. நாங்க போய் ஆய்வு செஞ்சு அடைய முடியாது. மறுமையிலே சொர்க்கத்தை பற்றி நமக்கு ஆய்வு செஞ்சு அடைய முடியுமா? முடியாது. நரகத்தை பற்றிய செய்திகளை ஆய்வு செய்து அறிய முடியுமா? முடியாது. மறுமை நாளில் என்ன 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 நிகழும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. கபரிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதே போன்று மார்க்க வணக்க வழிபாடுகளிலே இப்படி செய்தால் என்ன நன்மை, இப்படி செய்தால் என்ன தீமை என்கின்ற வழிகாட்டலை ஆய்வு செய்து அறிய முடியுமா? முடியாது. இது ரெண்டும் எங்கே அறிஞ்சோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை வைத்து அது ஒரு இல்மடி நினைச்சு என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு இல்மை தந்திருக்கிறார், நம்பி என்ன செய்கிறோம், வழிபடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறார்கள், நம்பி அதை நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் கிடைத்த இல்ம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்னு வைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுலாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க இயலாது. கடந்த கால வரலாறுகளை எப்படி செய்யலாம், விஞ்ஞான ஆய்வு செஞ்சா கண்டுபிடிக்கிறோம்? இல்லை. கடந்த கால வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஒரு சோர்ஸ்ல தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அப்ப இவைகள் எல்லாம் எத்தனையோ அறிவுகளை, நாம் ஆய்வு செய்ய முடியாத அறிவுகளை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்கின்றன, தந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த இயல்பான சிந்தனை விளக்கம் அழகான முறையில காணப்பட்டது. நபித்தோழர்கள் யாரும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன செய்யல, தலையை போட்டு கேள்வி என்ன செய்யல, கேட்கல. நம்மளுக்கு இந்த இடத்துல சிந்திக்க முடியாது என்கின்ற இடத்துல என்ன செய்யவில்லை, கேள்வி கேட்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகின்ற எந்த விஷயத்திலும் நபித்தோழர்களுடைய ஒரு கேள்வியை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஏன் கேட்கல தெரியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான், அதை நாங்கள் நம்பித்தான் ஆகணும். ஏன்றால் அதை பற்றி ஆய்வு செய்து நம்பக்கூடிய அமைப்புல எங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ் என்னது இந்த உலகத்துல இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தானே? இந்த அமைப்பிலே நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். என்றைக்கு இந்த இஸ்லாமிய உலகத்தில் ஐரோப்பிய உலகத்திற்குள்ள இஸ்லாமிய உலகம் நுழைஞ்சதோ, இன்னும் கிழக்கு உலகத்துக்குள்ள நுழைந்ததோ, அங்கே உள்ள வேறு வேறு மொழிகள் உள்ள நூல்கள் அரபு உலகத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டதோ, அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்களா,
அந்த அளவையெல்லாம் என்ன செஞ்சது, சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிச்சு இது நம்மகிட்ட ஒரு சிஸ்டமாக தலையில பதிஞ்சிச்சுன்னு வைங்க. நம்மகிட்ட சிஸ்டமாக தலையில பதிந்து விட்டால் அடுத்தது என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதன் அடிப்படையிலே நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையிலேயே சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்படி சிந்திக்கின்ற கோணம் என்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நுழைய ஆரம்பித்ததோ அன்று தொடக்கம் எல்லா விஷயங்களிலும் அர்த்தமற்ற கேள்விகள் உருவாக ஆரம்பித்தன. இப்படி உருவாக ஆரம்பித்து இஸ்லாமிய சமுதாயத்தின் எத்தனையோ விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டன. என்ன செய்தன, நிராகரிக்கப்பட்டன. அன்புள்ள சகோதரர்களே, இங்கிருந்துதான் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன என இஸ்லாமிய அறிஞர்கள் நோட் பண்ணுவதை நீங்கள் பார்க்கலாம். இதனூடாக கிரேக்க அளவையியலின் ஊடாக இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன. காரணம், நம்மளுக்கு தரக்கூடிய அந்த அளவியலை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், எல்லா விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு என்ன செய்வோம், நாங்கள் வருவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திஸ்லாம். நாங்க குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விஷயத்தை சொல்கிறதா, அது எந்த சோர்ஸோட ஒப்பிட இயலாது. நாங்கள் அது தனியான ஒரு சோர்ஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார், ஒரு செய்தி சொல்கிறார். அவருடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அது வஹி. இந்த வஹியாக வரக்கூடிய செய்தி இன்னொருவரிடமிருந்து எடுக்கின்ற செய்தி அல்ல. உலகத்துல எவர் புத்தகத்தை எழுதினாலும் அதுக்கு முன்னால் உள்ள புத்தகத்துல 4 விஷயத்தை என்ன செய்யணும், கோப்பி அடிச்சுதான் ஆகணும். ஆனால் குர்ஆன் சுன்னான்றது அப்படி அல்ல. நேரடியாக யாரிடமிருந்து வருகிறது, இல்முக்கு சொந்தக்காரனிடமிருந்து வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி செய்திகளை எப்படி அணுக வேண்டும் என்பதில் தான் நமது ஈமானுக்கும் ஹிதாயத்துக்கும் உரிய பாதுகாப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. இதை தவறான முறையில் அணுக ஆரம்பித்த நேரத்திலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நிறைய வழிகேடுகள் என்ன செய்தன, வர ஆரம்பித்தன. உதாரணமாக பாருங்கள், எப்படி இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரியான குதர்க்கமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். இப்ப அளவியல் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதாவது நம்ம கேட்காத வரைக்கும் நல்லது. உலகத்துல எப்படி சிந்திக்கிறாங்க என்கின்ற கோணத்தை நம்ம அந்த வழிகேடுகளை காதுல போட்டுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம தப்பிடுவோம். இப்ப நம்ம ஒன்று போட ஆரம்பிச்சோமா அதை என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். இது மாதிரி எல்லா விஷயத்துல என்ன செஞ்சாங்க, சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். காபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைவானா, நுழைய மாட்டான். முஸ்லிம் தீமை செய்தால் நரகம் நுழைவானா. இப்ப நம்ம அளவியல் அடிப்படையில் யோசிச்சீங்கன்னு சொன்னா, சரியான அளவு முறையில யோசிச்சீங்க, எது நீதி, இதுதான் லாஜிக்கல் திங்கிங். இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால், காபிர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, மற்றபடி எல்லா விதமான நன்மை அவன் செய்யறான். ஒரு முஸ்லிம் என்னென்ன நன்மையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செய்வானோ அத்தனை நன்மையும் செய்யறான். பூனைக்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம். நான் இப்ப உங்களுக்கு இப்படியே விளங்கப்படுத்திட்டு போகலாது, விளங்கிட்டா? பூனைக்கு நான் தண்ணி கொடுத்தா சொர்க்கம், பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு. அவன் பூனைக்கல, உலகத்தில் உள்ள எல்லா கால்நடைகளுக்கும் தண்ணி கொடுக்கறாங்க. அவ்வளவு நன்மையான வேலை எல்லாம் செய்யறான். ஆனா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சரி, ஒரு முஸ்லிம் அத்தனை பஞ்சமா பாதகத்தை என்ன செய்யறான். அப்ப நம்ம என்ன சொல்லணும், இந்த அடிப்படை, அதாவது ஒரு காபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைய மாட்டான், ஒரு முஸ்லிம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, நரகம் நுழையும், அப்படிதான் சொல்லணும். இது வார அடிப்படையில் எடுத்தா. ஆனா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, ஒரு முஸ்லிம், ஒரு காபிர் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவன் குஃப்ரில் இருக்கும் வரைக்கும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒரு முஸ்லிம் எவ்வளவு தீமை செய்தாலும் அல்லாஹ் தஆலாவை நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான். அல்லாஹ் மன்னித்தால் அவன் சொர்க்கம் நுழைவான். எனவே இந்த இடத்துல இது உடைஞ்சு போகுது, அளவேல் உடைஞ்சு போகுது. ஆனால் இதை சிந்தனைக்கு எடுத்த ஒரு குரூப் தான் முர்ஜியாக்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு குழுவே இருக்குது, விளங்கிட்டா? கடந்த காலத்துல என்ன, ஒரு முஸ்லிம் ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு பாவம் என்ன செய்யலாம் என்கின்ற அமைப்புல ஒரு சிந்தனை போக்கு எங்கிருந்து உருவாகிச்சு, இங்கிருந்து உருவாகிச்சு. அவங்க அதுக்கு சார்பாக என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், எடுக்க ஆரம்பித்தாங்க. இஸ்லாமிய சமுதாயம் சொல்லுது நரகம் நுழைவார்கள். அவன் பாவம் செஞ்சா என்னது, நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கம் நுழைய வைப்பான். அல்லாஹ் அப்படி இல்லைன்னா அவன் நரகம் நுழைவார்கள் இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, மாற ஆரம்பித்தான்னு பார்க்கும். இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான் இந்த அளவியலால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. அர்ஷ், இந்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அர்ஷ் எடுத்து பாருங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி நம்பினா, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு அர்ஷ் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகிவிட்டான். அல்லாஹ் தன்னை பத்தி செய்தி சொல்றான்,
அல்லாஹ்வை பத்தி அறிவதற்கு அல்லாஹ் சொல்வதை தவிர எங்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே என்ன செய்யுது இல்ல. அல்லாஹ் தன் வகை மூலம் ஒரு செய்தியை சொல்றான், நம்புறது எங்களது கடமை. காரணம் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்வதற்கு வேறொரு வழி என்னது எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றதை தவிர வேற வழி இல்லை, நம்புகிறோம். இதனாலதான் நம்ம நம்புறோம். இதற்கு இந்த அளவறியல் சிந்தனை வந்து என்ன யோசிச்சாங்க தெரியுமா? போட்டு பாருங்க. அல்லாஹ் அரிஷ், அல்லாஹ் இருக்கக்கூடிய அரிஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு சமமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த மூன்றுல தவிர வேறொன்றா இருக்கணுமா? இயலாது. பெரிது, சிறிது, சம அளவு, இதை தவிர வேறொன்று என்ன செய்யலாது, இருக்க இயலாது. அப்ப நம்ம இப்படி யோசிக்கிறோம். யோசிச்சோமா பிரிச்சாச்சு. இப்ப இதுக்குள்ள நீங்க எதையும் கொண்டு வந்து போடும், மெச்சாகினா தான் எடுப்போம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அரிஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை விட பெரிது எதை நம்ம என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அல்லாஹு அக்பர், அவன் தான் மிகப்பெரியவர். அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும் என்ற பில அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்று சொன்னா அது அல்லாஹ்வுக்கு முழுசா என்ன செய்யும், குறிக்கும். எனவே அல்லாஹ் நீங்க இப்படி சொல்றதை பார்த்தா அல்லாஹ் தஆலா என்னது ஒரு அதை முழுமையாக அரசியல் இல்லை என்ற கருத்து என்ன செய்யும், அதுல ஏற்படும். சரி, அல்லாஹ்வுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் அரசும் சமம் உண்டாகுது. என்ன நல்ல வழி? அல்லாஹ்வுக்கு அரசே இல்லை என்றதான் நல்ல வழி செஞ்சாங்க. அரசு என்றால் என்ன தெரியுமா? அவனது ஆட்சிக்கான அடையாளம், அவனது ஆட்சிக்கான அடையாளம். ஏன் இதுக்குள்ள வந்தது? குர்ஆன் வசனம் என்ன இந்த விளக்கத்துக்கு தேவையா இருந்ததா? அல் குர்ஆன் வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் தேவையாக இருந்ததா? முஸ்லிம்களுடைய ஈமானிய நம்பிக்கைக்கு இப்படி ஒரு அற்புதமான விளக்கம் தேவையாக இருந்ததா? இருக்கல. ஆனால் என்றைக்கு நம்ம ஈமானிய பலம் நம்மளுக்கு குறைஞ்சதோ, என்றைக்கு இறைவனோடு உள்ள அந்த இஹ்லாசுடைய தன்மை குறைஞ்சதோ, என்றைக்கு இந்த ஹிதாயத்துடைய இந்த தொடர்பு குறைஞ்சதோ, அவர்களுக்கு என்ன ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் நம்ம குர்ஆன் சுன்னாவை இந்த அமைப்பில் விளங்கப்படுத்த வேண்டும் என்ற பாதிப்பு தான், இந்த அளவையின் ஊடாக விளங்கப்படுத்த வேண்டும் என்கிற பாதிப்பு தான் இந்த இடத்துக்கு என்ன செய்தது, கொண்டு வந்து சேர்த்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று உதாரணமா, சிந்தனைக்கு ஒரு லிமிட் வைக்கும் நான் சொல்றேன். இது மட்டுமல்ல, இப்ப இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய ஃபித்னா என்ன? விஞ்ஞான சயின்டிபிக்கல். எது சயின்ஸ் என்று தெரியாது. ஏன்னா நாங்களாம் சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்கள் அல்ல. சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்களா அப்படி அமர்த்தி கேட்டதும் இல்லை. எங்களுக்கு சயின்ஸ் துறையில தேர்ச்சியாளர்கள் யார் தெரியும்? ஒரு விஞ்ஞான துறையில் ஒருவர் ஆசிரியராக இருப்பார், அவர் தான் அந்த துறை தேர்ச்சி உள்ளவர் நம்ம நினைப்போம். ஆனா துறை தேர்ச்சி என்பது அப்படி அல்ல. துறை தேர்ச்சி என்பது அதுல ஒரு என்னது, ஒரு காலம் கடந்த ஒரு நிலைமைக்கு போகணும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? எதை எடுத்தாலும் சயின்டிபிக்கல் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த வசனம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. எதுல? வசனத்துல சந்தோஷம் இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான் என்பதை விட எப்படி பேச்சிலே நடக்கும். இந்த வசனத்தை விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிற அந்த வசனத்துல என்ன அர்த்தம் விளங்குது? அவங்களே நிரூபிச்சுக்கிறாங்கன்னா அது பொய்யாக்குமா? அப்படித்தானே? இந்த அந்த அழுத்தத்தை பாருங்க. எங்களுக்கு தெரியாம வருது, எங்களுக்கு தெரியாமலே அது வருகிறது. விளங்கிட்டா? இது ஏன் இப்படி வருகிறது? அப்ப ஏன் இந்த மாதிரியான நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம்? எங்களோட சிந்தனையில எதுவோ என்ன செய்திருக்கிறது, ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியாம அதை சிந்திக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். எனது உரையில் நடந்த ஒரு தவறான ஒரு ஒரு அதாவது ஒரு கட்டிங்க நான் உங்களுக்கு சொல்ற உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறோமோ அப்படித்தான் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இது போல 1000 தவறு நடக்கலாம். ஒரு உரையில் அறிவும் யூகமும் என்ற ஒரு இடத்தை நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அறிவும் யூகமும், அறிவென்றால் என்ன, யூகம் என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பது. அப்ப அறிவுக்கு டெபினிஷன் கொடுக்கிற நேரத்தில், வரைவிலக்கணம் கொடுக்கிற நேரத்தில் நான் சொல்றேன், ஒரு சக்தியை பற்றியோ ஒரு சடத்தை பற்றியோ உண்மையான தகவல், ஒரு சக்தியை பற்றியோ அல்லது ஒரு சடத்தை பற்றியோ பவரை பற்றியோ மெட்டீரியலை பற்றியோ உண்மையான ஒரு தகவல், இதான் என்னது அறிவுன்றது, இல்மன்றது. அதுதான் உண்மையான தகவல். இது ரெண்டையும் பற்றி. ஏன்னா உலகத்தை இந்த ரெண்டா தான் சயின்ஸ்ல பிரிச்சுப்பாங்க. சயின்ஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்க, இது ரெண்டா தான் பிரிச்சுப்பாங்க. ஒன்று சக்தி, இரண்டாவது சடம். சடங்கள் இந்த பொருட்களை குறிக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் அழிஞ்சா எதா மாறும், சக்தியா மாறும், அது ஒரு பவரா மாறும். எப்பொழுதும் நீங்க சடத்தை அழிக்க அழிக்க அது என்ன செய்யும், உலகத்துக்கு ஒரு பவராக மாறும். எனவே சடம் சக்தி இரண்டும் தான், இரண்டு விஷயங்கள் நம்மளுக்கு படித்து தரப்பட்டிருக்கின்றன. இப்ப நான் அறிவும் யூகமும் என்று சொல்லிட்டு சடத்தை பற்றியோ சக்தியை பற்றியோ உண்மையான தகவல் என்று சொல்லிட்டு இப்ப சொல்லிக்கிட்டு போறேன். இந்த ஒரு இதை பத்தி, ஒரு பில்டிங்கை பத்தி, ஒரு ஆளை பற்றிய உண்மையான தகவல், அல்லாவை பற்றிய உண்மையான தகவல், சொர்க்கத்தை பற்றிய உண்மையான தகவல், நபியை பற்றிய உண்மையான தகவல், இவைகள் எல்லாம் சடம் சக்தியில் அடங்கும் என்று போயிட்டேன். எனக்கு அது பெருசா விளங்கல, தவறலாம். இது எப்படி கிளிப்பாக மாறி வருது என்று சொன்னால், இணை வைக்கும் வஹாபி எப்படி வருது, இணை வைக்கும் வஹாபி என்று கிளிப் வருது. என்ன இணை வச்சுட்டோம் என்று சொல்லி எடுத்து பார்த்தா, அல்லாவை சடம் என்ற லிஸ்ட் என்ன செஞ்சுக்கிறாரு, சேர்த்திருக்கிறார். அல்லாஹ் வைக்க சேர்த்துக்கிறாரு.
சடம் என்ற லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா சடம்ல தான் என்ன செய்யறது வருது. ஆனா நான் சடம் என்று சொல்ல வரல, அந்த இடத்துல இறைவன் சடம் என்று என்ன செய்யல நான் சொல்ல வரல. ஆனா எங்களுடைய சிந்தனையில என்ன ஃபீட் பண்ணப்பட்டிருக்குது, சடம் சக்தி இருவகைப்படும். ஏன் நாங்க படிக்கிற நூல்கள் எல்லாம் ஈமானிய பின்பலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, ஆன்மீக பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களுடைய பின்புலத்தில் எழுதப்பட்ட நூட்கள். விளங்கிட்டா? டார்வினிசத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நூட்கள். அதுல அவன் காணக்கூடியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று சடம் சக்தி, இது ரெண்ட தவிர என்னது வேற எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் போய் என்ன சொல்றாங்கடா, எல்லாமே அல்லாஹ்னு சொல்றவங்க விஞ்ஞான ரீதியா எப்படி நிரூபிப்பாங்க தெரியுமா? உலகத்துல உள்ள எல்லா சடங்களும் அழிந்தால் எதா மாறும்? சக்தியா மாறும். அல்லாஹ் தஆலா தான் சக்தி. வயபகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிந்து விடும், இறைவன் மட்டும் எஞ்சுவான் என்றது அந்த சக்தியை தான் குறிக்கும். எல்லாமே இறைவன், இதெல்லாம் அழிஞ்சா இன்னொரு சக்தியை என்ன செஞ்சிடும், மாறும், தனி சக்தி. இப்படி வேற விளங்க விஞ்ஞான வழக்கம் அதுக்கு பேர். சரியா? இப்படி விளங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம இந்த தவறு ஏன் வந்தது என்று யோசிக்கிறது. அதுக்கான அந்த தவறை நம்ம அப்படி சொல்லிருக்க கூடாது, அந்த நோக்கம் நம்மளுக்கு இருக்கவில்லை, தவறால வந்தாலும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை நாங்க ஃபீட் பண்ணிக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நாங்க சிந்திக்க பழகுவோம், நம்மளுக்கே தெரியாம. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க பழகுவோம். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன் பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது ஆதாரமாக உனது உடலை நாம் காப்பாற்றுவோம். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா? ஃபிரௌனை பார்த்து. அப்படித்தானே? இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புறதை விட எதை நம்புறோம்? எகிப்தில முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்களே ஃபிரௌனுடைய உடல், அதுதான் நம்புறோம். ஜியாரத்தான் எனக்கு பேர், ஜியாரத்தான் அரபுல என்ன சந்திப்பு, விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எப்படி நபி அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்கு இங்க வாரமோ அதே மாதிரி போடுறாங்க டிராவல்ஸ்ல, எகிப்து மதீனா ஃபிரௌன் பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொடியை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலையும் விசிட் பண்ண போறாங்க. அப்படி செய்யறாங்களா இல்லையா? எங்களுக்கு எப்பயாவது பிள்ளைன்னு விளங்கிட்டா? அது பிள்ளைன்னு விளங்கல, இது படிப்பினைக்காக போறோம். ஃபிரௌன் உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது ஒரு ஆளிக்கிறாங்களா படிப்பினைன்னு சொல்லி? ஆனா எங்களோட மனசுல எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டீங்க, ஃபிரௌனுடைய உடல் என்ன ஆதாரம், என்ன ஆதாரம், எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லி விளங்கிட்டா? எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது? இதுதானா அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம்? ஓ ஃபிரௌனுடைய உடலே இல்லைன்னு சொல்லிட்டார். நான் கேட்கிறேன், 5000 வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் 5000 வருடம். ஃபிரௌனோட உடலுக்கு இப்ப 100 வருஷம் இல்லை, விளங்கிட்டா? 5000தோட ஒரு 1000 கூட்டிங்கன்னா எத்தனை? 6000 வருடம். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக நான் உன் உடம்பை பாதுகாப்போம்டா, உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம். நம்மளா உண்டேட் பண்ணி விளங்கிட்டான், இதுதான் ஃபிரௌனோட உடல் என்று சொல்லி உண்டேட் பண்ணி இப்ப ஃபிரௌனோட தம்பியோ நானா மாட்டிக்கிறார் கடல்ல, விளங்கிட்டா? அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியை என்ன செஞ்சு அகப்பட்டிருக்கிறது. இது யாராக இருக்கலாம், ஃபராவோல எந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்றது. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி, பிரமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5000 சச்சம் அந்த உடலுக்கு மேலே இது, அந்த ஃபாராவுஸுக்கு என்ன விளக்கம்? அதுவும் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு ஒரு தஃப்சீர், அது கெமிக்கலால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாத்தானே இருக்குது, அதானே விளங்கணும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற, ஏன் நம்முடைய சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த், ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறோம்? எந்த ஒரு அறிவையும் குர்ஆன் சுன்னாவோடு நம்ம ரபத்து பண்ணாம எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உள்வாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்தில் கேட்டா நம்மளை என்ன செய்வாங்க, பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன். நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளையெல்லாம் பார்க்கறது இல்லை. யாரா நம்ம நம்பின ஒன்றை எதிர்த்தா பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அந்த குராபத்தை தான் எழுதிக்கிறாங்க. இது ஒரு குராபத்து, போலியான நம்பிக்கை, இப்படி நம்ப கூடாது. யார் அப்படி சொன்னது எங்களுக்கு? ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா அந்த வசனத்தை சரியா விளங்கினோமா? இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என் தலைப்பு இதல்ல. அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு என்ன ரெண்டு பின்னால் இருக்குது, காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கிட்டா? காலத்துக்கு பின்னாலே இருக்குது, கடலுக்கு பின்னாலே இருக்குது. அப்படியா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னால்டா ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள, ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான். அப்ப 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கல? ஏன் அவங்க பார்க்கல? ஆயத்து தானே, அத்தாட்சியாக தானே, அத்தாட்சியா தானே பாதுகாக்கணும். எப்ப அத்தாட்சியா மாறும்?
முன்னால எடுத்தா தான், முன்னால இருந்தா தான் என்ன செய்ய அத்தாட்சியா மாறும். இந்த 5000 வருஷமா யாருக்கு அத்தாட்சி இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி. இந்த 5000 வருஷமா யாருக்குமே என்னது அத்தாட்சி இல்ல. நபித்தோழர்கள் கூட கேட்கல, அல்லாஹ்வின் தூதர் நீங்க சொல்லி குர்ஆன் வசனம் இறங்கு மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன், 5000 வருஷமாகி இன்னும் பாதுகாக்கல, எங்க ஏரியாவில் இருக்குது கேட்டாங்களா? எகிப்துக்கு போன டைம்ல அம்ர் இப்னு ஆஸ் தேட சொன்னாங்களா? இல்ல. நான் என்ன கேட்கிறேன், எப்படி நம்ம அந்த 5000 வருஷம் காலத்தால் பிந்தியது, அப்ப அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கல. யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள். அப்படித்தானே, கடல் மூழ்கிறா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு? அவர்கள் தான். பிறோன் எங்கிருந்து வந்தான் அந்த ஊரை சொல்றது. லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சியா, நீ கடவுள் கிடையாது, நீ வெறும் பிணம். விளங்கிட்டா? உன்னால உயிர் பெற்றல முடியாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன், பாதுகாப்பேன். உன்னை வந்து வெளியே போட்டா இவன் கடவுள் என்று அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும், உறுதியாயிரும், கன்ஃபார்ம் ஆகிரும். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா இலா யௌமுல் கியாமா, எங்க மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பேன்றது, எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்பேன்றது. எகிப்துக்கு பிசினஸ். விளங்கிட்டா? இது என்ன எகிப்துக்கு பிசினஸே ஒழிய எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஆய்வு செய்த, எத்தனை சயின்டிஸ்ட் வந்து, அதோட யாரு மாரிஸ் புகேல் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தார். எங்க காட்டுங்க அந்த கட்டுக்கதை, ஆதாரபூர்வமான செய்தியில மோரிஸ் புகேல் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது. அவர் வந்து ஃபரோவை பத்தி தனியா நூலே எழுதிக்கிறாரு, ரிசர்ச்சை பத்தி எல்லாம். ஆனா ஒரு இடத்துலயே நான் இதான இஸ்லாத்துக்கு வந்தேன்னு அவர் சொல்லவும் இல்லை. விளங்கிட்டா? பிரான்ஸுக்கு போச்சா, ரிசர்ச் பண்ணிச்சா, இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நம்பிக்கையில கொஞ்சம் வளர்ப்போம். பின்னால யாரா விஞ்ஞான விளக்கம் கொடுத்தா தான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்கின்ற நிலைமையில நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன். ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் யாரும் இதை நம்புவது கிடையாது. விளங்கிட்டா? நான் கேட்கிறேன், இதையெல்லாம் ஒரு பெரிய பவராக நன் முஸ்லிம்ஸுக்கு வைக்கிறோமே, இது ஒரு செய்தியா வைக்கிறோம். திருப்பி ஒரு கேள்வி கேட்டானவங்களே இஸ்லாம் தான் கேவலப்படும். என்ன ப்ரூஃப் இதான் பிறவண்ட பொடி என்று கேட்டான்னா என்ன என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? இன்னைக்கு சயின்டிபிக்கலி இந்த காலத்தை ரிசர்ச் பண்றாங்களே பொடியை வச்சு, அதை வச்சு ப்ரூவ் பண்ணா எல்லா பொடியும் அதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். விளங்கிட்டா? எத்தனை பொடிக்கு அதுக்குள்ள எந்த எந்த விஞ்ஞான நூல் இது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு, எதுல பேசப்பட்டிருக்கு? இன்றைக்கு எகிப்துடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓகோண்டு இருக்கிறதுக்கு தான் காரணம். ஜியாரத் சரி அப்படியே வைங்க, அத்தாட்சி. இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள போனா ரசூலுல்லாஹ் எப்படி போக சொன்னா? போக வானாண்டா. அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னா அழுதவர்களாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த வகை வரவில்லையா, அழுவது போல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை உண்டாக்கி கொண்டு போங்க. அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படணும். தன்னை கடவுள் என்று சொன்னோட சிரிச்சு போட்டோ அடிச்சு பக்கத்துல இருந்து புறவண்ட பொடி அதுல போட்டோ அடிச்சு வெளியே வருது. சைத்தான் எப்படி கெடுத்தான் பாத்தீங்களா? சைத்தான் வந்து பிறவனை உயிரோடையும் பிறவனை வைத்து இருந்த பின்னர் எப்படி வலைய எடுக்கிறான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உங்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி. என்ன எப்படி அத்தாட்சி சொல்லணுமா இல்லையா? எப்படி அத்தாட்சி? யார் எத்தனை பேர் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு என்ன அத்தாட்சியால் இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்றால் எங்களுடைய முழு விஷயங்களும் இந்த அளவையல் விஞ்ஞான ரீதியாக என்பதெல்லாம் போகணும். விஞ்ஞானம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் விஞ்ஞானத்தோடு முரண்படாத, நிரூபிக்கப்பட்ட உண்மையோடு முரண்படாத ஒரே மார்க்கம். வேற எல்லா மார்க்கம் முரண்பட்டு போயிடும். ப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த விஞ்ஞான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் சுன்னாவுடைய என்ன செய்யும், அப்படியே நேர்பட்டு போவதை நீங்கள் காணலாம். அப்படி ஏராளமான விஷயங்கள் என்ன செய்திருக்கின்றன, நிரூபணமாக இருக்கின்றன. அதுக்காக வேண்டி அலம் தர கைஃபைய குணவேத்து அணுகுண்டோடையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டது கூட ஏசியோடையும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டதை வச்சு ஏசி கண்டுபிடிச்சாங்களா? எல்லா மக்கள் படித்த மக்கள்லாம் சொல்லல, சாதாரணமா சொல்றாங்க. விளங்கிட்டா? இவன்டா அது நெருப்புக்குள்ளே இருந்துக்கணும் கூலாய் நீங்க வரீங்களா, சூட்டுக்குள்ள கூலாய்க்கிறதா ஏசி, அதை வச்சுதான் கடை. அப்ப ஏர் கண்டிஷன் என்றது என்னன்னு அந்த கான்செப்ட தெரியாம, ஏர் கண்டிஷன் கூலுக்க வந்தது இல்ல, அதையே தெரியாம என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமது சிந்தனையை இதை வச்சு இதை நம்புற இடத்துக்கு போகக்கூடாது. நமது சிந்தனை தூய்மையாக இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை என்கின்ற அமைப்பிலான நம்பிக்கை, பேஸ்மெண்ட் அதா இருக்கணும். நம்ம எதை நம்பினாலும் எது பேசிக்கா இருக்கணும், அது ஃபர்ஸ்டா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் தான் நம்ம சிந்தனையில, பேச்சுல ஃபர்ஸ்ட் தான், இங்க ஃபர்ஸ்ட் இல்ல.
இங்க வந்து அது பெஸ்டாக இல்லை, இது ஃபர்ஸ்டாக வருமாக இருந்தால் அந்த லெவலுக்கு வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலைக்கு நாங்கள் வருவமாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் எம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், எங்களால் எம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நான் இன்னும் சில விஷயங்களை அதாவது சொல்ல வந்தேன். எனது நேரம் என்ன செய்யாது போகாது. நான் அதுக்கு ஒரு நுழைந்தேன் என்று சொன்னா இன்னொரு 3 பகுதிகள் என்ன செய்யும் போகும். 3 விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த தொடரிலோ அடுத்த சந்திப்பிலோ நான் இதில் இன்னும் ஒரு 3-4 பகுதிகள் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். சில விஷயங்கள் சுருக்கமாக பேச நினைத்து வந்தேன், கொஞ்சம் விரிவாகிட்டு. அதனால் என்றாலும் கூட இதில் பிரயோஜனம் இருக்கலாம். 3 விஷயங்கள். ஒன்று அல் ஹிதாயா, இரண்டாவது அல் இஹ்லாஸ், மூணாவது அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வஸ் சுன்னா. முதலாவது அல் ஹிதாயா, நேர்வழி. இரண்டாவது அல் இஹ்லாஸ், எத்திலையும் நான் உண்மை அறிகின்ற நோக்கம் இறைவனுக்காக தவிர எனக்கு இதுல வேற எந்த எண்ணமும் இல்லை என்பதை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது. எண்ணம் இல்லை இடத்துல எல்லாரும் கரெக்ட் ஆகிறாங்க, பரிசோதித்துக் உண்மையாகவே அப்படித்தான் இருக்கிறேன். மூன்றாவது அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்படி உள்நெருங்கி கட்டுப்படுது. குர்ஆன் சுன்னா கட்டுப்படணும் மட்டும் சொல்லிக் கொள்வோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய பேசிக்காக குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யணும் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் எங்களுடைய இது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிட்டு அதுக்காக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் என்பது எல்லாமே நலவுதான், வெட்கத்துல கெட்டது என்கின்ற ஒன்று இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு முன்னால் உள்ள மக்களுக்கு பேசுறாங்க. அங்க ஒரு மனிதர் இருந்தார். அவரை குர்ஆன் சுன்னா படிக்கக்கூடிய மனிதர், வேற வேற புத்தகங்களும் கொஞ்சம் படிச்சுப்பாங்களே. அப்படி உள்ள மனிதர் அவர் சொல்றாரு, இல்ல வெட்கத்துல ஒரு 3-4 வகை இருக்குது, நான் படிச்சுக்கிறேன். வெட்கத்துல ஒரு 3-4 வகை இருக்குது. சில வெட்கம் ஆகவே ஆகாது, சில வெட்கம் ஆகவே ஆகாதுன்னு அவர் சொல்றார். அவர் புத்தகத்தை படிச்சுதான் சொல்றாரு. அப்ப இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு, அகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதை உள்வாங்கல தெரியுமா? இதை உள்வாங்கல. அவரு நம்ம உள்வாங்கி பார்ப்போம், அதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம் தானே. நாங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அல்லாஹ் ரசூலும் சொன்னதான்னு முதலா பார்த்துக்கணும். அது வேறு, சொல்லாத நம்பி இதோட முரண்பற்ற கூடாது. சொன்னது என்றது எங்களுக்கு நம்ம உறுதியா தெரிஞ்ச பிறகு இது உள்வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை, முரண்படக்கூடிய விஷயங்கள். மற்றபடி நிறைய படிக்கலாம். அப்ப சொல்றாரு, அகூலு கால ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன்னு நான் சொல்றேன்றாங்க. அவர் திருப்பி அவர் படிச்சாரே, அவர் படிச்சவர் இல்ல, அதுல மின்ஹு கைர் வ மின்ஹு ஷர், அதுல நல்லதும் இருக்கிறது கெட்டதும் 2-3 முறை சொன்னார். உடனே இம்ரான் இப்னு ஹுசைன் நினைக்கிறார், இவர் ஒரு நயவஞ்சகராக இருக்கலாம், இவர் ஒரு முனாஃபிக்காக என்ன செய்யலாம் இருக்கலாம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன்னு திருப்பி என்ன செய்றேன் சொல்றேன், இவர் என்ன செய்யறாரு, மின்ஹு கைர் வ மின்ஹு ஷர் அப்படி என்றாரு. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல நல்ல மனிதர் தான், தெரியாம என்ன செய்யறாரு இப்படி பேசுகிறான்னு ஆறுதல் படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை நினைச்சு பாருங்க. இன்னொரு செய்தியும் சொல்லிக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வந்து ஹவாரிஜிகள் பகுதியில அந்த ஹவாரிஜிகள் கேட்பதை போன்ற ஒரு பெண்மணி ஆயிஷாட்ட வந்து கேட்கிறாங்க, ஆயிஷாவே உம்முல் முஃமினீனே, பெண்கள் மாதாவிடாய் ஏற்பட்ட காலத்தில் விடுகின்ற நோன்பையும் விடுகின்ற தொழுகையையும் மற்றைய காலத்தில் தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ஏன்? ஒரு மூமினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூர் இதை வானான்ட்டாரு, இதை வேணும்ட்டார், நம்ம செஞ்சுட்டு போவோம். அவ கேட்கிற ஏன் என்று கேட்ட உடனே ஆயிஷா திருப்பி என்ன கேள்வி தெரியுமா? அஹரூரியத்தின் அந்தி, அஹரூரியத்துன் அந்தி, நீங்க வந்து ஹவாரிஜிகள் உள்ள ஏரியாவில் இந்த வரீங்க கேட்டாங்க. ஹவாரிஜிகள் இப்படிதான் யோசிப்பாங்க, எது தஷத்து, கடும்போக்கு, விளங்கிட்டா? கடும்போக்கான சிந்தனை, கிறிஸ்தவர்களை கொல்லணும், ஷியாக்களை கொல்லணும், விளங்கிட்டா? இந்த மாதிரி சிந்தனை, விளங்கிட்டா? இதான் ஹவாரிஜிகள்ட்ட எப்பயும் இதா இருக்கு. இந்த மாதிரியான கேள்வி, ஹரூரியத்துன் அந்தி, நீங்க வந்து ஹரூரியாவான்னு கேட்கிறாங்க. நான் ஹரூரியாலாம் இல்ல, நான் வந்து என்னது ஜஸ்ட் கேள்வி, அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்கிறேன். அப்ப நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? இது ஒரு 10 நிமிஷம் விளக்கம் சொல்லலாம். நம்ம அப்படித்தான், நம்ம எல்லாம் விளக்கம் தானே. என்ன சொல்லிக்கலாம்? தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 நேரம் நோன்பெண்டால் அது ஒன்றுதான், அதுல எந்த எஃபெக்டும் இல்லை, வேலை பாதிக்காது, அதனால தொழுகை என்ன செய்ய தெரியல, கலா செய்ய சொல்லல, விளக்கம் சொல்லலாம். ஆயிஷா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதாவிடை ஏற்பட்ட பெண்கள் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு அந்த காலம் முடிந்த பின்னால் தொழ வேண்டாம், நோன்பை கலா செய்யுங்க செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஏவவில்லை, நோன்பை கலா செய்யுமாறு ஏவினார்கள். அதனாலதான் இப்படி செய்யறோம், அதனாலதான் இப்படி செய்யறோம். நாங்க எக்ஸ்ட்ரா ஒன்னும் சொல்லல. அதே செய்தியை திருப்பி என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. சில வேளைக்கு அந்த செய்தியை அவ அறியாம இருந்திக்கலாம், செய்தியை சொன்னார்கள். அந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டான், போயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
குர்ஆன் ஹதீஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கங்களை சேர்த்து சொன்னா தான் என்ன செய்யும், எடுபடும். அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யும், மனசுக்கு அப்படியே ஆகிக்குது. அன்புள்ள சகோதரர்கள், அப்படி வேணாம். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நான் குர்ஆன் அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வஸ் சுன்னா, நமக்கு மேலதிகமான நூல்களை படிப்பது, ஆய்வு செய்வது, துறை தேர்ச்சி, இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கிறது, படிக்கணும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் சொல்வதுதான் அடிப்படை என்கின்ற மனோபக்குவத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம என்ன செய்வான், அதாவது எங்களை நல்ல வழியில் நடத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவான். அப்படிப்பட்ட நேர்வழி அல்லாஹ் தஆலா தர வேண்டும். அடிக்கடி ஹதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிற நேரத்தில் அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஒளியையும் அந்த அழகான வழிகாட்டலையும் தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். செய்யாது விட்டாலும் கூட அது நன்மை என்கின்ற பார்வையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த உலகத்தில் அவருக்குரிய கூலியை என்ன செய்யறான், அவசரப்படுத்துகிறான். அதனாலதான் குர்ஆன் ஒரு வசனம் சொல்லுது, எப்படி அழகான ஒரு வசனம், அதாவது யாரு இந்த உலகத்தை விரும்புகிறாரோ நுக்திஹி மின்ஹா, அவருக்குரிய கூலி இந்த உலகத்துல தான் என்ன செஞ்சிருவோம், நம்ம கொடுத்து விடுவோம். யாரு மறுமையுடைய சவாபல் ஆகிரா, மறுமையுடைய கூலியை விரும்புகிறாரோ அவருக்கு மறுமையுடைய கூலி என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். அப்ப கூலிகள்ல ரெண்டு வகை இருக்குது. ஒரு காபிரை பொறுத்த வரைக்கும் அந்த மறுமை நம்பிக்கையின் மேல என்ன செய்வான், உலகத்துடைய கூலியை தான் எதிர்பார்ப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், இங்கேயே கொடுத்துருவான்னு சொல்லி குர்ஆன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதையும் தாண்டி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை அழகா சொல்லுகிறான், லவ்லா அய்யகூனன் நாசு உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி சுகுஃபன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வசனம். அதாவது இந்த சமுதாயம் எல்லாம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடும் என்று மட்டும் இல்லை என்றால் காவிர்களுக்கு நாங்கள் தங்கத்தாலான மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதாவது காவிர்கள் இந்த உலகத்தில் செய்யற நலவுகளுக்கு அல்லாஹ் தஆலா நலவுகளுடைய கூலியை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறான் வேற மாதிரி. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு எப்படி தெரியுமா, நேரடியா கொடுக்கறதாக இருந்தா எல்லாருக்கும் தங்கத்தாலான ஊடு. யாருக்கு, காவிர்களுக்கு. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், சொர்க்கத்துல அவங்களுக்கு தங்கம் கொடுக்கணுமா நல்ல முஸ்லிம்களுக்கு, அப்ப அவங்க செய்யற அளவுக்கு இங்க தங்கத்துல ஊடு கொடுக்கணுமா இல்லையா, எல்லா காவிர்களுக்கும் என்ன கொடுக்கணும், தங்கத்தாலான ஊடு. நான் கேட்கிறேன், கொஞ்சம் அமெரிக்கா ராக்கெட் விட்டதுக்கே அங்க போய் சேர்றாங்க, எல்லாரும் தங்கத்தால வீடு கட்டி இருந்தாங்கன்னு வைங்களே, அவனுகள் தான் சரியாயிக்கிறான். இல்லைன்னா எப்படி தங்கத்தால ஊடு கிடைக்குது அப்படின்னு நினைப்பமா இல்லையா, நினைச்சு எல்லாரும் எங்க போயிடுவாங்க, எல்லாரும் காபிர் ஆயிடுவாங்க. அத அல்லாஹ் நேரடியா சொல்றான், எல்லா சமுதாயமும் காபிர் முஸ்லிம் இல்லாமல் காபிராகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் காபிர்களுக்கு நேரடியா தங்க வீடுகளை என்ன செய்திருப்பேன், கொடுத்திருப்பேன் இந்த உலகத்துல. ஏன் அவன் செய்யறதுக்கெல்லாம் கொடுத்துடணும். அல்லாஹ் என்ன செய்யறான், ரஹ்மத்து காரணமாக எங்களுக்கு ஒரு நேர்வழிக்காக வேண்டி பிரிச்சு கொடுக்குறான். வேற மாதிரி தங்கமா கொடுக்காம அதை வேற வேற மாதிரி கொடுக்குறான், கொஞ்சம் விளங்காத மாதிரி கொடுக்குறான். இந்த லெவலில் அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, எல்லா நலவுகளும் நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் காபிர்களுக்குரிய எல்லா நலவுகளும் அவர் செய்யற நன்மைகள் எதுவும், யாரு நன்மை செய்கிறாரோ அவர் அதையும் கண்டுகொள்வார், எவர் தீமை செய்கிறாரோ அதையும் கண்டுகொள்வார். மறுமையில் காபிர்கள் அந்த கூலியை கண்டுகொள்ள முடியாமல் போனதற்கான ஒரே காரணம் அவர்கள் குஃப்ரில் இருப்பதுதான். இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க, அதை கண்டுகொள்வாங்க. அல்லாஹ் அலம். வேற ஏதாவது கேள்விகள்? ஈஜிப்ட்ல உள்ளது ஃபிரௌனுடைய உடல் இல்லையான்னு கேட்கிறேன். அப்படிங்களா, ஃபிரௌனோட உடல் எடுத்துக்கு எந்த ஆதாரம் இல்லை. அது குர்ஆனும் சொல்லல அதை பாதுகாக்கும்னு சொல்லி, குர்ஆனும் சொல்லல நான் வந்து ஃபிரௌனோட உடலை வந்து மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பான்னு சொல்லி என்னது எங்கேயும் என்ன செய்யல, குர்ஆனும் சொல்லல. அதனால சொன்னது இல்லைன்னு சொல்லி, இல்லையா விஞ்ஞான ரீதியாக என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்டு இப்படித்தான் எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து இது ஃபிரௌனோட உடல் தான் முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு இது என்ன செய்யணும், காட்டணும். அப்படியும் இல்லை. ஏன்னா இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, ஃபிரௌனோட உடல் சம்பந்தமா மூழ்கடிக்கப்பட்டது, இந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது பைபிள்ல இருக்குது. விளங்கிட்டா, பைபிள்ல என்ன செய்கிறது, அவன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட செய்தி பைபிள்ல இருக்கு. என்ன சின்ன டிஃபரெண்ட், குர்ஆன் சொல்லுது என்னது, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக பாதுகாப்பு என்று குர்ஆன் சொல்லுது. அதுல அந்த வசனம் என்ன செய்யல, இதை வச்சே ஒப்பீடு செஞ்சிருந்தாங்க. பாத்தீங்களா குர்ஆன் விஞ்ஞானத்தை எப்படி பாதுகாத்தீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சே சொன்னாங்க. ஆனா பிரச்சனை அதல்ல, எப்படி இதை நம்ம ப்ரூவ் பண்றோம், இது இந்த காலத்துக்குரியதுன்றது முதலாவது. விளங்கிட்டா, இந்த காலத்துக்குரிய உடல் தான் அல்லது இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த ஃபிரௌனை தான் இது குறிக்குது, என்ன ப்ரூஃப் அது? அல்லாஹு அலம். இது வந்து சும்மா என்ன ப்ரூஃப், நான் வந்து தெரியாதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல என்ன ப்ரூஃப்னு சொல்லி, ப்ரூவ் பண்ண படல, அதான் உண்மை. எப்படி? ஓ அல்யௌம நுனஜ்ஜீக, உன்னை பாதுகாப்பேன். ஆனால் எதால பாதுகாப்பேன்னு சொல்றேன், அதாவது ஃபிரௌனே உன்னை நான் நுனஜ்ஜீக இப்ப பாதுகாப்பேன். அதாவது பின்னால் உள்ள மக்கள் இருக்கிறாங்க,
சரியா? இவர்களுக்கு பாதுகாப்பேனா, இடத்தால பின்னால் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பேனா, காலத்தால பின்னால் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பேனா? காலத்தால பின்னால்டா நாங்களாம் வருவோம் உள்ள. அதான் ஃபிரௌனை தான் நான் சொல்றேன். ஃபிரௌனைத்தான் யாருக்காக பாதுகாப்பேன்? லிதகூன லிமன் ஹல்ஃபக, அதான் சொல்ல வரேன். உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்காக அல்லாஹ் தஆலா சொல்றானே, யாருக்காக என்னத்தை சொல்லுவார்? இப்ப ஃபிரௌனை தான் பாதுகாப்பு, வேற சந்தேகம் இல்லை. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்காக என்று சொல்றது எந்த பின்னால குறிக்கணும்? பள்ளிக்கு பின்னால் உள்ளவர்களுக்குன்னா இடத்தால விளங்கிட்டானே. 10 வருஷத்துக்கு பின்னால் உள்ளவர்களுக்குன்னா காலத்தால. சரியா? இது காலத்தால பின்னால் உள்ளவர்களுக்கு சொல்லுதா, இடத்தால பின்னால் உள்ளவர்களுக்கு சொல்லுதா என்றதான் சொன்னேன். இடத்தால பின்னால் உள்ள முதலாவது குர்ஆன் வசனம் அது இருந்தா அந்த வசனம் காலத்தால பின்னாலே வச்சாலும் கூட இதுக்கு சம்பந்தம் இல்லை. காலத்தாலேயே பின்னுக்கு வைங்க, இந்த உடலத்தான் அந்த வசனம் குறிக்கிறதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை முதலாவது. ஆனா காலத்தால பின்னாலே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 5000 வருஷம் காலத்தால பின்னால உங்களுக்கு கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமறைக்கு 5000 வருஷம் அவங்க காலத்தால பிந்தியவர்கள். அவருக்கு பின்னால்தான் அந்த வசனம் இறங்குது. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு நான் பாதுகாப்பேன் ஃபிரௌனுக்கே சொன்னேன் அப்படின்ற வசனம் அதுக்கு பின்னால இறங்குது. இந்த 5000 வருஷமும் காலத்தால பின்னோளுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சா? இல்ல கடலுக்குள்ள இருந்தீங்களாம் தானே. கடலுக்குள்ள இருக்கிறதா பாதுகாப்புன்னு சொன்னா இப்ப வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே போக வேண்டியதுதான். பார்க்கிறவனுக்கு அத்தாட்சியா பாதுகாக்கப்படணும். கடலுக்குள்ள இருந்த அந்த அத்தாட்சி இல்லையே, வெளியே வரணும். இது ஒரு அம்சம். இரண்டாவது, எப்படி அது அத்தாட்சி? எப்படி அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டிருக்குது, அது இஸ்லாம் எங்களுக்கு அத்தாட்சியே சொல்லல. விளங்கிட்டா? ஃபிரௌனோட உடல் பாதுகாக்கப்பட்டு இப்படி அத்தாட்சி. யாருக்கு அத்தாட்சி? ஃபிரௌனை யாரையாவது கடவுள்னு சொல்றோம் இன்றைக்கு இருக்கிறாங்களா? ஃபிரௌனை எகிப்திலே யாராவது ஃபிரௌனை கடவுள்னு சொல்றாங்களா? இல்ல. யாருக்கு அத்தாட்சியாக இருக்கணும்? அது எவன் கடவுள் என்று சொன்னானோ அவனுக்கு அத்தாட்சியாக இருக்கணும். கடவுள் என்று சொன்னவனுக்கு இப்ப அத்தாட்சி இல்லாம போயிருக்கு இந்த வசனத்துல. எவர்கள் கடவுள் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு அத்தாட்சி இல்லை. ஏன்? அவன் காணவே இல்லை. அவன் என்ன நம்பிட்டிப்பான்? கடலுக்குள்ளால போனவர் அப்படியே புஷ்னு வானத்துக்கு போய்ப்பான், நம்பிட்டிப்பான். ஏன்? அவன் அவன் நம்பினவன் தானே. அவனுக்கு அத்தாட்சின்னு என்ன செய்யணும்? புணமா உழணும். அவன் புணமாக விழுந்தா லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் உனக்கு அத்தாட்சி இல்ல. இது காலத்தாலையும் குறிக்கும். இந்த 5000 வருஷத்துக்கு என்ன பதில்? இதான் திருப்பி கேட்கிறேன். காலத்தையும் குறிக்கும். 5000 வருஷம் அல்ல, பிளஸ் 1000 சுயஸ் கால்வாய் தோண்டப்படுகின்ற வரைக்கும். வணங்கிட்டா? அப்ப அந்த 5000 சேர்த்து ஒரு 1000 சேர்த்தீங்கன்னா 6000. இந்த 6000 வருஷத்துக்கு என்ன? லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி என்றது இப்படியா புரிஞ்சுக்கிறது? அதான் சொல்லுவாங்க. காலத்தால் பின்னால் உள்ளவர்களுக்கு அந்த வசனம் குறிக்கல, இடத்தால் பின்னோர்களுக்கு குறிக்குது. காலத்தால் என்று வச்சாலும் இந்த 6000 வருஷத்துக்குரிய மக்களுக்கு எங்க? சரியா? இது ஒரு கேள்வி. அத்தாட்சி என்றது எப்படி? இல்ல எல்லாமே அப்படித்தான் குறிக்க என்று வச்சாலும் இதுதான் ஃபிரௌனோட உடனத்துக்கு என்ன ஆதாரம்? விளங்கிட்டா? இதனால இது எல்லாருமே குராஃபத் சொல்றதுக்கு இதை காட்ட சொல்லும். கூட அவங்களுக்கு அட்டாட்சின்னா அந்த உடல் இருக்குன்னு சொன்னாங்க. கல்லுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டோம்னா இருக்கு. அட்டாட்சியாக சொன்னா திரும்ப அந்த உடல் அங்க காட்டப்பட்டதா? அதாவது என்ன கேள்வியா, இந்த இடத்தால் அந்த 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 இவர்கள் எல்லாம் கடவுள் என்று சொன்னார்களோ அந்த மக்கள் கடலுக்கு அங்கே இருந்தாங்களே எகிப்தில், அவர்களுக்கு தான் இது அத்தாட்சி என்று சொன்னா அப்ப அவர்களுக்கு காட்டப்பட்டுதா? இதான் கேள்வி. இது சிம்பிளா நாம என்ன சொல்லலாம்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் இதைத்தான் சொல்லுகிறான் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன அத்தாட்சியா காட்டினான்றதை நம்ம என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றதை முடிவெடுத்து அதை எடுக்கணும். உதாரணமா லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக உன்னை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்னு சொன்னா நிச்சயமா அது இடத்தை தான் குறிக்குதுன்னா நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அவர்களுக்கு காட்டினான்னு நம்பணும். இல்ல காலத்தை தான் குறிக்குதுன்னு சொன்னா காலத்தில் உள்ளவர்களுக்கு காட்டினான்னு நான் நம்பணும். விளங்கிட்ட? காட்டினாங்களா என்று நேரடியான இந்த செய்தியும் இல்லை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தஆலா காட்ட வேண்டும் ப்ராமிஸ் பண்ணதா என்ன செய்யுது சொல்லுது. அப்ப அல்லாஹ் தஆலா அவனை கரைக்கு கொண்டு வருவான். இவர் பணமா இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க என்றதை அல்லாஹ் நேரத்தோட என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களை இன்னொன்றே நீங்க புரிஞ்சுக்கிறோம். இதுல அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு சொல்றது எப்போ அது ஒரு பவர் ஆகிக்கும்? யார்கிட்ட சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஃபிரௌனுக்கு. லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியா உன்னை பாதுகாப்பு என்று சொல்றது யாருக்கு சொன்னா பவர் ஆகிக்கும்? உன்னே தெரியாதவங்களுக்கு அத்தாட்சி ஆகிக்கும்னா அவனுக்கு அது எந்த வகையில மன ரீதியா பாதிக்கும்? நீ எவர்களை கடவுள் என்று சொன்னவனை சொல்லிக் கொண்டிருந்தாங்களோ அவர்களுக்கு உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்றதுதான் அவனுக்கு என்ன செய்யும்? அவனுடைய அத்தனை பெருமையையும் உடைச்சி புணமாக காட்டுவேன் என்றதுதான் என்ன செய்யும்? பவராக அமையும். சம்பந்தமே இல்லாதவனுக்கு உன்னை அத்தாட்சியை காட்டுவேன் என்றது என்னது? அவன் மன ரீதியான என்ன செய்யாது?
ஒரு உடைவண்டை என்ன செய்யாது, அது ஏற்படுத்தாது. அதனால ஒன்று. இரண்டாவது, காட்டுவேன் அல்லாஹு தாலா வாக்களிக்கிறது இடமா காலமாடு நம்ம நிரூபிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹு தாலா காட்டினாட்டு தான் என்ன செய்யணும், அதை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்கிட்டா அந்த அடிப்படையில். எனவே இது ஃபிரௌனுக்கு சொல்லப்பட்ட இடத்த சந்தேகம் இல்லை, காலத்தாலா இடத்தாலா என்பதுதான் கேள்வி. காலத்தால் நடந்த 6000 வருஷம் உள்ள மக்களுக்கும் காட்டப்படலை, ஏன் காலத்தால 6000 வருஷம் காட்டப்படலை? அதுல என்ன அல்லாஹு தாலா அதை பிந்திரத்துக்கு என்ன காரணம்? 6000 வருஷம் என்ன ஹிக்மத்? இந்த 6000 வருஷத்துக்கு கிட்ட உள்ள அடுத்த நூற்றாண்டு காட்டினா கூட பிரயோசனமே இல்லை. அடுத்த நூற்றாண்டை விட்டு அடுத்த அன்னது பல்லாயிரக்கணக்கான காலங்கள் என்ன செய்யல, வெளிவரல. இந்த வசனம் இறங்குற டைம்ல இந்த நபித்தோடு இதை பத்தி என்ன செய்யல, இந்த கேள்வியும் இதை பற்றி கேட்கவில்லை. அது எங்க பாதுகாக்கப்பட்டிருக்குது, குதர்க்கமா இல்ல இந்த செய்தி எங்க பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு கூட என்ன செய்யல, எதுவுமே கேட்கல. இதேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே முடிவுமான விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். நேரம் முடிச்சுட்டேன்னு சொல்லி சில அடையாளங்கள். அதமா இந்தி வலா இல்மு இந்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.